அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? எதனால் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வனவிலங்குகள் பாதுகாப்பு, மலைவாச தலங்கள் மேம்பாடு தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு, அதாவது நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு வாகனங்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கடந்த முறையே சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இன்றைய தினம் அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஊட்டிக்கு வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே இயக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே போல கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அரசு பேருந்து மற்றும் ரயில்கள் மூலம் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் செல்ல விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும், அதே போல உள்ளூர் மக்களுக்கும் விவசாய பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்க வேண்டும் என்றும், அதாவது இந்த கோடை விடுமுறை காலத்தில் அமலில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். மேலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த உத்தரவை அமல்படுத்தி 25ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த இரண்டு பகுதிகளுக்கும், ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் மின்சார வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஊட்டி மற்றும் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருந்து நகரங்களுக்கு செல்ல மினி மின்சார பேருந்துகள் இயக்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்த இந்த வழக்கினுடைய விசாரணையை 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.